பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது திருவண்ணாமலை புத்தக கண்காட்சியில் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் மார்ச் 7 முதல் 16 வரை அரங்கு எண் 38. பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். நாடு முழுக்க குடியுரிமை திருத்த சட்டம் அவசரமா அமலாக்கப்பட்டிருக்கு. இதுல இதை பத்தி பேசும்போது நீங்க இது முஸ்லீம் மட்டும் எதிரானது கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கிற இந்துக்களுக்குமே எதிரானது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அது ஏன் அப்படி சொன்னீங்க? இப்போ இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. இந்த நாடு இருக்கு அப்படின்னா இந்த நாட்டுக்கான சட்டங்களை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது. நாடாளுமன்றம் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னா அந்த முடிவு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அப்ளை ஆகிறது தான். இப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் திருத்தவே கூடாத புனிதமான சட்டமா? அப்படிலாம் இல்ல, திருத்தத்துக்கு உட்பட்டதுதான். முதல்ல இந்தியாவில் டியூவல் சிட்டிசன்ஷிப்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதாவது இப்ப இந்தியராகிய நாம் வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெற்றோம்னு வைங்க, நம்ம இந்திய குடியுரிமை இழந்ததாக கருதப்படுவோம். ஆனா அதுக்கப்புறம் அது மாறுது. இந்தியர்களுக்கு பல நாடுகள் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. இப்ப கிரீன் கார்டு போனாலும் கூட அங்க போய் நம்ம எல்லா ரைட்ஸையும் எக்ஸசைஸ் பண்ணாலும் கூட அமெரிக்காலே நம்ம சிட்டிசனா கருதப்படுவோம். அப்ப அவங்க அந்த உரிமையை கொடுக்கும் பொழுது அவங்க இந்திய குடியுரிமையை பறிச்சுட்டு கிரீன் கார்டு கொடுக்கல, இந்திய குடியுரிமையோட சேர்த்து அவங்க இதையும் கொடுக்குறாங்க. அப்ப நம்மளும் அந்த ரெசிப்ரோக்கல் அப்ரோச் இருக்கணும். அவங்க நமக்கு ஒண்ணு செய்யறாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு ஒண்ணு செய்யணும்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கப்புறம் பல நாடுகள் அந்த பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு இந்தியாவிலும் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம், அங்கேயும் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கலாம். இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வாஜ்பாய் அவர்களுடைய காலத்திலேயே கூட ஒரு இது கொண்டு வரப்பட்டது. 2003 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதிமுகவை சேர்ந்த PH பாண்டியன் அதை ஆதரிச்சாரு. PH பாண்டியன் தெரியும், தமிழ்நாட்டு வரலாற்றுல சட்டப்பேரவைகள்ல ஜெயலலிதாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சபாநாயகராக அறியப்பட்டவர். வானளாவிய அதிகாரம் இருக்கிறது, நான் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வேன்னு உச்சபட்ச அதிகாரத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணவர் அந்த இருக்கையில உட்கார்ந்து. அவரளவுக்கு மற்ற யாரும் அந்த நாற்காலியை அபியூஸ் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாரு. சட்டப்படி பார்த்தோம்னா அது அபியூஸ் கிடையாது. பட் ஆனா நீதியின்படியும் அறத்தின்படியும் மக்கள் பக்கமும் என்று பார்த்தால் அதுல அபியூசஸ் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வந்திருக்கிற இந்த CAA திருத்தம் அப்படின்றது இப்படி குடியுரிமை கொடுத்தல், குடியுரிமை வழங்குதல், குடியுரிமை பெறுதல், அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மட்ல மாற்றங்களை ஏற்படுத்துதல் அப்படி அல்ல. இது என்ன சொல்லுதுன்னா 2014 ஒரு டேட்டு போட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், இங்க ஆப்கானிஸ்தான், இங்க இருந்தெல்லாம் வரக்கூடிய ஹிந்து, சீக்ஸ், பார்சிஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், அப்புறம் கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாருக்கும் இங்க குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகையை ஏற்படுத்துகிறது. அதற்கு முன்னாடி இப்படி குடியுரிமை வழங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ இதுல இல்லீகல் மைக்ரன்ட்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இவங்க இல்லீகல் மைக்ரன்ட்ஸை இப்ப லீகலா மாத்திரலாம். இப்ப அங்க இருந்து ஒருத்தர் இங்க ஐயோ அங்க என்னை மதம் மாத்த சொல்லி குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னா அப்படியா வாப்பா நான் சிட்டிசன்ஷிப் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க நினைக்கலாம் ஈழத்தமிழ உறவுகள் இங்கெல்லாம் கனடாக்கு போறாங்க, சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க இல்லையா, தப்பிச்சுதானே போறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போறாங்க, தப்பிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க, கனடாவுக்கு போறாங்க, பிரான்ஸுக்கு போறாங்க. சில நாடுகள்ல அவங்கள சிறைப்படுத்துறாங்க, சில நாடுகள்ல அவங்களுக்கு சில உரிமைகள் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தர்றாங்க. இந்தியா அப்படியான ஒரு நாடா அப்படின்னா இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னா இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் தான். இங்க திருச்சியில சிறப்பு முகாம்னு ஒண்ணு இருக்குது. எதுக்கு வச்சிருக்காங்க? இலங்கையில இருந்து இங்க தப்பி வர்றாங்க இல்லையா அகதிகள், அவங்களையெல்லாம் அடைச்சு வைக்கிறதுக்காக அதை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க முகாம்கள் இருக்கு. இப்போ அப்படி முகாம் இருந்தாலும் அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து தரணும்னு இருக்கு. அதையெல்லாம் மாநில அரசு தான் பார்த்து செஞ்சு தண்டிருக்கே தவிர ஒன்றிய அரசு அதற்கு எந்த செலவும் செய்யல. அங்க குடிசை பகுதிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல குடியிருப்புகளை ஏற்படுத்தி தந்ததா இருக்கட்டும், அவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல சேர்ப்பதற்கு சலுகைகள் கொடுத்ததா இருக்கட்டும், கல்லூரிகள்ல படிக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததா இருக்கட்டும், இப்படி பல வகைகள்ல தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான அரசு இலங்கை தமிழர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறது. ஆனா அவங்க சிட்டிசனாக முடியாது. அவங்க அந்த கேம்ப்ல தான் இருக்கணும். அவங்க சிட்டிசனா மாற முடியாது. ஆனா சிட்டிசனா மாறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க லீகலா வரணும். பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து இந்தியாவுக்கு வரணும். அப்படி விசா எடுத்து இங்க வந்திருந்தீங்க அப்படின்னா, வேலைக்கு சேர்ந்திருந்தீங்க அப்படின்னா 12 வருஷம் இங்க லீகல் மைக்ரண்டா குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை வழங்குறதுக்கு ஏற்கனவே சட்டத்துல இடம் இருந்தது. இப்ப அதை என்ன மாத்திருக்காங்கன்னா 6 வருஷமா மாத்திருக்காங்க. எதனால 6 வருஷமா மாத்துறீங்க? 2014 இருந்து 6 வருஷத்தை கழிச்சுட்டு
வந்த எல்லாருக்கும் வந்து குடியுரிமை வழங்கப்பட்டு விடும் அப்படின்றதுதான். 2014 அந்த குறிப்பிட்ட டேட் வரைக்கும் வந்தாலும் கூட அன்றிலிருந்து 6ஆம் ஆண்டு அப்படின்னா இப்போ சிட்டிசன்ஷிப் கிராண்டட். சோ எவ்ரி ஒன் இன்சைட் இந்தியா அதர் தேன் முஸ்லிம்ஸ் வில் பி கிராண்டட். ஈழத்தமிழர்களுக்கும் தானே சேர்த்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதுல. ஆமா, இதுல ஈழத்தமிழர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் கூட ஒரு சிலர் வந்து ஊடக விவாதங்கள்ல பேசுறாங்க. அது பச்சையான பொய். இலங்கையில் இருந்து இங்க அகதியா வர்றவன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு விசா எடுத்துட்டு வர முடியுமா? கண்டிப்பா இல்ல. அகதியா வர்றவன் தப்பிச்சுதானாங்க சார் ஓடி வர முடியும். நான் வந்து அகதியா வர்றேன்னு உங்கள்ட்ட வந்து விசா எடுத்து நிக்க முடியுமா? அவனே அங்க பொருளாதாரம் நலிஞ்சு போய் போரால பாதிக்கப்பட்டு குடும்பத்தை இழந்து வாழுவதற்கு எல்லாவற்றையும் இழந்து அங்க இதற்கு மேலேயும் இருந்தோம்னா இலங்கை ராணுவத்தால என்ன கதிக்கு ஆளாவோமோன்னு தெரியாம பக்கத்துல இருக்கு இந்த கண்ட்ரி தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துக்கு தப்பிச்சு வர்றாங்க. அவனை பூரா தூக்கி கொண்டு போய் சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது மாநில அரசு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். இவங்களுக்கு ஏன் குடியுரிமை கேட்கப்படுகிறது அப்படின்னா இவங்க நாடற்றவர்களா மாறிடுறாங்க. இவங்க வந்து அகதிகளாக தப்பி வரும் பொழுதே திருப்பி அந்த நாட்டுக்கு போவதற்கான வழிவகைகளை இழந்து விடுகிறார்கள். இவங்களை டீபோர்ட் பண்றது அப்படின்றது ஒரு ஃபார்மட். இந்த மாதிரி இல்லீகலா வர்றவங்களை திருப்பி டீபோர்ட் பண்றது அப்படின்றது ஒரு ஃபார்மட். ஏங்க அங்க வாழ முடியாம தான் ஓடி வர்றான். அப்போ அவனை டீபோர்ட் பண்ணா அது என்ன நியாயம்? காங்கிரஸ்ல இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், தொடர்ந்து கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தோம். இப்போ இந்த இல்லீகல் மைக்ரண்ட் அப்படின்றத யாரு கொண்டு வர்றா அப்படின்னா 2003 பிஜேபி கொண்டு வந்த சிஏஏ என்ஆர்சி உள்ளிட்ட என்ஆர்சின்றது வாஜ்பாய் அரசு தான் முதல்ல கொண்டு வருது. அப்போ மே மாசம் ராஜ்யசபால அந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே திமுக அதை எதிர்த்தது, அதிமுக ஆதரித்தது. கூட்டணியில் இருந்த திமுக எதிர்த்தது, எதிரில் இருந்த அதிமுக ஆதரித்தது. ஏன்னா திமுக அன்றைக்கே சொல்லுச்சு இதை தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு. இன்னைக்கு தப்பா பயன்படுத்துறாங்க. என்ஆர்சின்றது முழுக்க முழுக்க அஸ்ஸாமை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அஸ்ஸாம்ல தான் இந்த பிரச்சனையே வருது. ஏன்னா வந்து மைக்ரேட் ஆகி வந்துடுறாங்க. வெளியூர்ல இருந்து முஸ்லீம் வர்றான்னு அவன் போராடல, வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்டின் வர்றான்னு அவன் போராடல. வெளிநாட்டுல இருந்து இங்க வரக்கூடிய இந்துக்கள் இங்க பெரும்பான்மையா குடியேறி எங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு பங்கம் ஏற்படுத்துகிறார்கள். ஒண்ணும் இல்ல, இப்போ சென்னை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். சென்னையில வந்து பூர்வ குடிகள் அப்படின்னு நம்ம ரெகுலரா சொல்றோம். சென்னை அப்படின்ற நகரமே ஒரு நவீன கட்டுமானம் தான் என்றாலும் கூட இங்கேயே காலம் காலமாக உழைத்து இந்த நகரத்தை உருவாக்கி நிர்மாணித்து இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்க தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கும் எங்க இருக்கிறார்கள்? கண்ணை நகரிலையும் ஒக்கியம் திரைப்பாக்கத்திலையும் இருக்கிறாங்க இல்லையா? ஏன் வெளியே போறாங்க? ஏன்னா கம்பெனி உள்ள வரணும். கம்பெனி ஏன் இங்க வருது? மக்கள் எல்லாம் இங்க வர்றாங்க. அப்போ நீங்களும் நானும் இந்த ஊருக்குள்ள வாழணும்ன்றதுக்காக இங்க இருந்து அந்த மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணி வெளியேற்றிருக்கோம். ஏன்னா கம்பெனிக்காரனுக்கு குடிசையை பார்த்தா பிடிக்கல, கம்பெனிக்காரனுக்கு ஊருக்குள்ள இருக்கிறத பார்த்தா பிடிக்கல. ஆரம்பத்துல குடிசை மாற்று வாரியங்கள் ஊருக்குள்ள இருந்தது. குளோபலைசேஷனுக்கு பிறகு அது எல்லாம் வெளியே நகரத்துல இருந்து தூக்கி எங்கேயோ போடப்பட்டது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதுல இருந்து கிளைப்பதுதான். இந்த மாதிரி பிரச்சனை அங்க இருக்க பழங்குடிகளுக்கும் வரும். இப்ப அஸ்ஸாம்ன்ற ஒரு மாநிலம் இருக்கு, அதுக்கு அஸ்ஸாம் அக்காட்னு ஒண்ணு இருக்கு, அவங்களுக்குன்னு சிறப்பு உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளை எல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த சட்டமன்றம் அதை தீர்மானிக்கணும், நாடாளுமன்றம் அதை ஒத்துக்கணும். இப்ப அந்த சட்டமன்றத்துக்குள்ள பழங்குடிகள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த பழங்குடிகளுக்கு ஆதரவான ரெசல்யூஷன் வரும். ஆனா வெளியிலிருந்து குடியேறியவர்கள் அதிகமாக அங்கு வந்து விட்டால் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? திருப்பி அவங்களுக்கான இடம் மாறிடும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இந்துக்களுக்கு இடம் கொடுக்குறேன்றாங்க. அவன் இந்துவா இருக்கலாம், பழங்குடி இல்லையே. இல்ல அப்ப அந்த பழங்குடி கேட்கிற கேள்வி நியாயம் தானே? என்னோட கோரிக்கைகளும் அவனோட கோரிக்கைகளும் வேற வேற. நான் இங்க மலையில வந்து இருக்கிற கிழங்கை எடுத்து வியாபாரம் பண்ணிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய வாழ்க்கை முறையே இங்க வேற, எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் எல்லாமே வேற, வர்றவனோட நாகரீகம் வேற. இதை கோஎக்ஸிஸ்ட் ஆகணும்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதற்கு நீ ஏதாவது தீர்வு வச்சிருக்கியானா? இல்ல. அவரையும் சக குடிமகனாக அங்கீகரித்து அவனையும் சட்டப்பேரவைக்குள்ள அனுப்புவதற்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்குறாங்கல்ல. அப்ப இந்த பிரச்சனையை அவங்க சொல்றது நியாயமானது தானே இல்லையா? அப்போ இந்த சிக்கல் தான் இருக்கக்கூடியது. இதுலதான் பிஜேபி என்ன பிளே பண்றாங்கன்னா இதை அப்படியே வந்து பங்களாதேஷ்ல வைப்பாங்க. பங்களாதேஷ்ல வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் மம்தா பானர்ஜி கூட்டு வந்துட்டாங்களாம் கையோட மம்தா பானர்ஜி பங்களாதேஷ்ல இருந்து அகதிகளை பூரா கூட்டு வந்துட்டாங்களாம். நீங்க வந்து பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க, கேளுங்க. பங்களாதேஷ்ல இருந்து அந்த சுத்தி பார்டர் முழுக்க ஃபென்சிங் போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா கேட்டில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எக்ஸ்சேஞ்சுனா வந்து இல்லீகல் கேட்டில் எக்ஸ்சேஞ்ச். இங்க இருந்து மாடு திருடுறது, அங்கிருந்து மாடு திருடுறது,
இங்கிருந்து உன்னை தூக்கி அங்கிட்டு வீசுறது, அங்கிருந்து இங்க தூக்கி வீசுறதுன்னு பிரச்சனை நடக்கும். எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புல இருக்கிறாங்க. அப்ப நீ எல்லை பாதுகாப்பு படையை குறை சொல்றியா? மைக்ரண்ட் பூரா எல்லையை தாண்டி உள்ள வர்றான் அப்படின்னா நீ எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை குறை சொல்றியா? மம்தா பானர்ஜி கூட்டு வந்துட்டாங்கன்னா மம்தா பானர்ஜி போய் கையோட கூட்டு வந்ததுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மம்தா பானர்ஜி ஓட்டு கொடுத்துட்டாங்க, ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்களா? ஓட்டுரிமை கொடுக்கறது தேர்தல் ஆணையமா மம்தா பானர்ஜியா? தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையத்தையும் பழி சொல்ற, மம்தா பானர்ஜியும் பழி சொல்ற, இல்லாத குற்றச்சாட்டை இருப்பதாக போய் சொல்ற. இப்ப இதுல இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு யோசிப்பாங்க. வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்தவர்கள் இங்கு குடியேறுகிறார்கள். சரி, அப்படி குடியேற்றும் பொழுது எதற்காக மதம் ஒரு கிரைட்டீரியாவா மாறுது? சரி, இப்ப வந்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முஸ்லீம் வந்திருக்கிறாங்க, கிறிஸ்டின் வந்திருக்கிறாங்க, இந்து வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டு முஸ்லீம் மட்டும் தனியா எடுக்கிற அஸ்ஸாமில் எடுக்கப்பட்ட என்ஆர்சி ரெக்கார்டின் படி 19 லட்சம் பேர் என்ஆர்சியில வெளியே இருக்காங்க. 19 லட்சம் பேர் என்ஆர்சியில லிஸ்ட்ல இல்ல. அதாவது 19 லட்சம் பேர் இல்லீகல் மைக்ரன்ஸ் அஸ்ஸாம்ல. 19 லட்சம் பேர் இல்லீகல் மைக்ரன்ஸ் நம்புற மாதிரி இருக்கா? வாய்ப்பே இல்லை. அப்படி ஒண்ணு நடக்கவே முடியாது. சுற்றி இருக்கிற நாடுகளோட மக்கள் தொகையும் அதே போல அந்த 19 லட்சம் பேர்ல பெரும்பான்மையானவர்கள் பெண்கள். மைக்ரேஷன் நடக்கும் போது ஆண்கள் முதல்ல வருவாங்களா, பெண்கள் முதல்ல வருவாங்களா? இங்க இருந்து துபாய்க்கு வேலைக்கு போறாங்க, யார் வேலைக்கு முதல்ல போவா? ஆண் போவானா, பெண் போவாங்களா? ஆண் தான் போவாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் அங்க செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்திட்டு குடும்பத்தை இங்க கூட்டு போவாங்க. இந்த முறை உலகம் முழுக்க காமனா இருக்கு. உலகம் ஏத்துக்கொண்ட வழக்கு இது. அதற்கு மாறாக அதிகமான பெண்கள் அதில் இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஆண்கள் எங்க? கூட்டிட்டு வந்து ஆண்கள் இருக்கணும்ல, அவங்க எங்க? கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு ஓடிட்டாங்களா? இது என்ன அயோக்கியத்தனம்? முன்னாள் ராணுவ வீரர்கள் பல பேர் என்ஆர்சி லிஸ்ட்ல இடம்பெறாமல் வெளியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கார்கில் போரில் ஈடுபட்ட வீரர்கள் அதற்குள் சேர்க்கப்படாமல் வெளியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, இப்ப இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒண்ணு, கடல்ல தூக்கி போட்டு கொன்றலாம். அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 2வது என்ன பண்ணலாம்? அவங்கவுங்க நாட்டுக்கு விரட்டலாம். பண்ண முடியுமா? முடியாது. கப்பல் ஏத்தி 19 லட்சம் பேர் நீ எந்த நாட்டுக்கு அனுப்புவ? பங்களாதேஷுக்கு 19 லட்சம் பேர் அனுப்புவியா? பங்களாதேஷ் ஏத்துக்கிடுமா? நேபாளுக்கு 19 லட்சம் பேர் அனுப்புவீங்களா? மியான்மருக்கு 19 லட்சம் பேர் அனுப்புவீங்களா? இல்ல பாகிஸ்தானுக்கு தான் ரயில் ஏத்தி அனுப்புவீங்களா? முடியாது. அப்ப அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா சிறப்பு முகாம்களில் அடைக்க போகிறார்கள். எதற்காக அடைச்சு வச்சு என்ன செய்ய போற? அவங்கள சிறப்பு முகாம்கள்ல அடைத்து வைத்து, சிறைகளில் அடைத்து வைத்து என்ன செய்ய போற? ஹாலோகாஸ்ட் பண்ண போறியா? அப்புறம் எதுக்கு அடைச்சு வைக்கணும்? ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் இங்க அனுமதிக்க கூடாது? ரோஹிங்கியா முஸ்லிம்ஸை பத்தி இந்த அபிடவிட்டை படிச்சு பார்த்தேன். உச்ச நீதிமன்றத்துல இந்த ஒன்றிய அரசு போட்ட அபிடவிட். ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் மியான்மர்ல இருந்து இங்கு விரட்டப்பட்டு ஓடி வர்றாங்க. எங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம பல இடங்கள்ல இருந்தும் ஓடி போய் எங்கெங்கயோ ஓடுறாங்க. அப்படி ஓடி வர்றவங்க ஏன் ஓடி வர்றாங்க? அவங்க கார்னர் பண்ணப்படுறாங்க. ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் கார்னர் பண்ணப்படுறாங்க. ரைட்டா? அது பிரச்சனை இல்லையா? அது என்ன பிரச்சனைனா அது இன பிரச்சனையா, மொழி பிரச்சனையா? அங்க மட்டும் மதம் வராது. ஆமா, அது மத பிரச்சனை இல்லையா? அதனால அவங்கள எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஸ்ரீலங்கால இருந்து இந்து தானே வர்றான். பௌத்த பேரினவாதம்னு தான் ஸ்ரீலங்கா பிரச்சனையை சொல்லுவோம். இலங்கை பேரினவாதம் இல்ல, சின்ஹலீஸ் என்க்ரோச்மெண்ட் இல்ல, புத்தா சின்ஹலீஸ் என்க்ரோச்மெண்ட் தான் அதை பேசுறோம். இவங்க சொல்றவே மதத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள். மதத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் தானே. மதத்தால் அங்க பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சைவ மடாலயங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. தொடர்ந்து அவங்க தாக்கப்பட்டிருக்கிறாங்க, பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. அவங்க அங்கிருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்? அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? அதெல்லாம் ஃபாரின் மேட்டர்ஸா. பாகிஸ்தான்ல இருந்து இந்துக்கள் ஓடி வர்றாங்கன்னு எத்தனை பேர் ஓடி வந்திருக்காங்க நீ பார்த்த? அப்போ இவங்களுக்கு தேவை இங்க ஒரு மெஜாரிட்டி கன்சால்டேஷன் ஏற்படுத்தணும். அப்புறம் மக்களை ரொம்ப மலினமா எடை போடுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? சிஏஏ என்ஆர்சியை கொண்டு வந்தா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தனுக்கு இந்தியன் சிட்டிசனுக்கு கொடுத்தா இந்தியன் ஓட்டு போட்டுருவானா? எப்படி? நான் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க, அதனால நீங்க ஓட்டு போடுவீங்களா? அதானே இயல்பா நடக்கும். எனக்கு கொடுத்துட்டாங்கப்பா, நான் ஓட்டு போறேன். நான் போடுவேன், எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு நான் போடுவேன். நீங்க போடுவீங்களா? நீங்க உள்நாட்டுக்கார். கண்டிப்பா. பேரலைன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, நீங்க பேரலையில ஒர்க் பண்றீங்க, நான் பக்கத்து ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். திடீர்னு இந்த ஆபீஸ்ல எம்ப்ளாயி ஆயிட்டேன். அதற்காக கம்பெனி எடுக்கிற எல்லா முடிவுக்கும் ஆகா பக்கத்து ஆபீஸ்ல இருந்து வந்தவருக்கு வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு போட போறீங்களா கம்பெனி முடிவுகளுக்கு? இல்ல இல்ல. அப்போ பாகிஸ்தான்ல இருந்து வர்ற இந்துக்களுக்கு குடியுரிமை, பங்களாதேஷ்ல இருந்து வர்ற இந்துக்களுக்கு குடியுரிமை, பங்களாதேஷ்ல இருந்து வர்ற கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை, இதெல்லாம் கொடுக்கறதுனால இந்தியாவை சேர்ந்த இந்துக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னா அது முட்டாத்தனமா இல்ல? நீங்க அப்படிதான் ஓட்டு போட்டீங்களா?
இல்ல உத்தரப்பிரதேசல இருக்கிற ஒருத்தன் அப்படித்தான் ஓட்டு போறானா, அவன் அப்படி ஓட்டு போடல. அப்புறம் ஏன் இந்த சிஏஏ என்ஆர்சி அவனை ஓட்டு தேத்தி தருது அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு இந்து பயங்கரவாதத்தை கட்டவிழ்ப்பதற்கான தோரணையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஒரு பயத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு நேற்று 2 நாளா ரம்ஜான் மாதம் தொடங்குற அன்னைக்கு அறிவிக்கிறாரு. காலையில இருந்து ரம்ஜான் மாதத்துக்கு நீ வாழ்த்து சொல்லல. 7 மணிக்கு லைவு, 8 மணிக்கு ரம்ஜான் வாழ்த்து. எவ்வளவு வன்மம் இருக்கணும், எவ்வளவு கொடூரமான ஒரு மனநிலை இருக்கணும். நான் பண்ணிட்டேன் வாழ்த்துக்கள் அப்படின்றது என்னவா நீங்க போர்ட்ரே பண்றீங்க? அப்போ ஒரு அச்சுறுத்தலை உருவாக்க விரும்புகிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட வேண்டும். அச்சுறுத்தலுக்கு ஆளானாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் தவறான முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவன் என்ன பண்ணுவான், தன்னை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்துல ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறான்னு வைங்க. அப்ப அதை காரணமாக வைத்து அவர்களை தூக்கி சிறையில் அடைப்பாங்க. அதை காரணமாக வச்சு அவங்க மேல ஒரு கட்டற்ற வன்முறையை கட்டவிழ்த்து விடுவாங்க. அதை காரணமா வச்சு அவங்கதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு காரணம்னு போலி விவாதத்தை பண்ணுவாங்க. கேரளா ஸ்டோரிஸ்னு ஒரு படம் எடுத்தானே, என்ன பண்ணாங்க, யாரோ ஒருவருக்கு 2 பேருக்கு நடந்த கதையை கேரளாவில இருந்து ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நடந்ததாக சித்தரிச்சானா இல்லையா? 30,000 பேருக்கு நடந்ததாக சித்தரிச்சானா இல்லையா? 30,000 பேர் கேரளால இருந்து வெளியே போனா கேரளாவே ஒரு ஸ்டேட் இருக்காது. கேரளா பாப்புலேஷன் 30,000 பேருன்றது எவ்வளவு பெரிய நம்பரு. 30,000 பேர் கேரளாவில இருந்து வெளிநாட்டுக்கு போய் தீவிரவாத அமைப்புல சேர்ந்துட்டாங்கன்னு படம் எடுக்கிறாங்க. எதனால இந்த படம் வருது? இது எல்லாமே தனித்தனி நிகழ்வுகள் அல்ல. மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. இந்திய முஸ்லிம்களுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஏன் அப்ப முஸ்லிம்ஸ் சேர்த்துக்கிட வேண்டியதானே? ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன். நேபாள் ஹிந்து ஸ்டேட்டா இல்லையா? நேபாள் ஹிந்து ஸ்டேட்டா இஸ்லாமிக் ஸ்டேட்டா? ஹிந்து ஸ்டேட். அப்ப அங்க இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு இல்லையா? ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் அங்க நடக்காதா? அங்க கிறிஸ்தவ நேபாளிகளுக்கு ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் நடக்காதா? கிறிஸ்தவ பெர்சிக்யூஷனுக்கு நீ இடம் கொடுத்துருவ. அப்ப அங்க இருக்கிற முஸ்லிமுக்கு நேபாள் ஹிந்து ஸ்டேட்டியா? சீதா பிராட்டியா எங்க ஊர்ல பிறந்தாங்கன்னு கிளைம் பண்ணுவாங்க. சீதையும் ராமரும் இந்தியான்னு சொன்னா அவன் பூரா டென்ஷன் ஆகும். அவன் நேபாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகுறான். அவன் அங்க ஒரு கதை வச்சிருக்கான், அதன்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏன் இங்க இடம் தர மாற்ற, இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இடம் தர்ற அப்படின்னா, இதன் மூலமாக இந்துக்களுக்கு வெறியேற்ற வேண்டும். நான் உலகத்தில் இருக்கும் எல்லா இந்துக்களையும் ஒன்று சேர்த்து வருகிறேன். அப்படியே ஹிட்லருடைய ஃபார்முலா. உலகத்தில் இருக்கும் எல்லா யூதர்களையும் அழித்தொழிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கும் ஆரிய இனம் ஒன்று சேர வேண்டும். பியூர் ஆரியன் ரேஸ் அப்படின்னு ஒன்ன கட்டமைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி பியூர் ஹிந்து ரேஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குவதற்காக துடித்து கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடுதான் சிஏயும் என்ஆர்சியும். இதை இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அச்ச உணர்வுக்கு ஆட்படுவது போலவேதான் இந்துக்களும் அச்ச உணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்துக்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? இந்துன்றதுனால ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்குமா? இந்தியாவுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 10 இஸ்லாமியர்கள் சேர்ந்து ஒரு இந்து தெருக்குள்ள போந்து கலவரம் பண்ணிட முடியுமா? முடியாது. அதுக்கான துணிச்சலும் வராது, அதுக்கான தேவையும் இல்லை. அவன் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு காலத்துல இந்து இஸ்லாமியர்னு பிரிந்து நின்று சண்டை போட்டிருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவன் காலம் பூரா சண்டைக்காரன் இல்ல. நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு மத்தியில கலவரத்தை உருவாக்குறாங்க. தொப்பி போட்டு அவன் வர்றான். அதாவது ஏதோ பூச்சாண்டியை காட்டுவது போல இந்துக்களுக்கு முஸ்லிம்களை காட்டி கொண்டிருக்கிறார்கள். சக மனிதராக மதிக்கப்பட வேண்டிய ஒருத்தரை இன்னைக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்னா டிபேட்டே, நீங்க இந்தியாவுல எந்த சட்டம் போட்டாலும் அது இந்துக்களுக்கானதா இருக்கணும். இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு சட்டம், சிறப்பு சட்டம் போடுறீங்கன்னு வைங்க, உடனே கொந்தளிச்சுட்டு வருவான். இஸ்லாமியர் ஓட்டு வாங்குறதுக்காக பண்ற, அப்ப நீ இந்து ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணல? ஏமாற்று வேலை தானே இது. இந்த ஏமாற்று வேலையை மக்களையே நம்ப வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களின் மூலமாக, கருத்துருவாக்கம் செய்பவர்களின் மூலமாக மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டின் பார்வையை இந்தியா பெறுவதற்கு ரொம்ப காலம் ஆகாது. மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் உள்ள வர்றான், அதனால நான் பிஜேபிக்கு ஓட்டு போட போறேன்னு எவனா போடுவானா? அப்படி யோசிச்சான்னா முட்டாளை விட பெரும் முட்டாளா இருப்பான். அப்படி முட்டாள்களாக இந்திய மக்களை நான் கருதவில்லை. ஆனால் பிஜேபி அப்படி கருதுகிறது. வெளிநாட்டில இருந்து இந்துக்களை இறக்குமதி செய்து அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்து அவர்களின் மூலமாக எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றலாம்னு முடிவு பண்றாங்களா? அல்லது கீழே இருக்கக்கூடிய மாநில உரிமை தொடர்பான உணர்வுகளை மழுங்கடிக்கணும்னு முயற்சி பண்றாங்களா? தெரியல. இந்த சிக்கல்கள் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் நாம் பேச வேண்டி இருக்கும். இது வெறுமனை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு மட்டும் பார்க்க தேவையில்லை. இது இந்தியாவினுடைய தன்மைக்கே எதிரானது. நீங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல ரெஃப்யூஜிஸ் கன்வென்ஷன் ஒன்னு இருக்கு. 1951ல நேரு கையெழுத்து போடல. ஏன் தெரியுமா போடல? சவுத் ஏசியால போரஸ் பார்டர் இருக்கு. போரஸ் பார்டர் அப்படின்னா போக்குவரத்தா இருப்பாங்க. மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் இடையில போக்குவரத்து பார்டர்.
இங்க இருந்து அங்க போலாம், அங்க இருந்து இங்க வரலாம், 1 day to 3 days நினைக்கிறேன். அங்க போய் விழாக்கள்ல கலந்துக்கலாம், அவங்களோட இருக்கலாம், திருப்பி வரலாம். ஏன் அப்படின்னா அவன் ஒரே இனக்குழு. நாகாஸ் இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து இங்க வருவாங்க. நேபாள் எங்க இங்க இருக்கிற கூர்காஸ் எல்லாம் நேபாள்ல இருந்தானுங்க வர்றாங்க. அவன் இல்லீகல் மிக்ரண்டா? கிடையாது. அவர்கள் அங்கிருந்து இங்கு வருவதற்கு சட்டப்படி அங்கீகாரம் இருக்கிறது. எதனால அந்த சட்ட அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சட்ட அங்கீகாரம் இல்லாவிட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். நீங்க உன்னை சட்டப்படி நெறிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யலாம், ஆனா தடை செய்யறீங்கன்னு வைங்க, தடையை தாண்டி வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப பெருசா இருக்கும். அங்கிருந்து இங்கு மாச அகதிகள் டிரான்சிட் ஆகி வர்றத இது தவிர்க்கும். நீ இங்க போயிட்டு வரலாம்ப்பா, ஆனா என்ன நீ அங்கே இருந்துக்க இங்கே இருந்துக்கலாம், பிரச்சனைனா பேசிக்கலாம் அப்படின்ற அந்த உறவை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இது அது எல்லாத்தையும் தடுக்குது, இது அது எல்லாத்தையும் மாத்துது. ரெஃப்யூஜிஸ் கன்வென்ஷன்ல கையெழுத்து போடல, இது மட்டும் காரணம் இல்ல, பல்வேறு காரணங்கள். அப்பதான் இந்தியா சுதந்திரம் அடைந்த நாடு, சுதந்திரம் அடைந்து அப்பதான் கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு எழுதி வச்சிருக்கோம். அதுக்குள்ள அகதிகளை கூப்பிடுற பிரச்சனையை பத்தி இந்தியாவால யோசிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் காலம் ஆயிருச்சுல, நீங்க போய் கையெழுத்து போடுங்க. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, யுனைடெட் நேஷன் ரெஃப்யூஜிஸ் கன்வென்ஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. இந்தியாவில் முஸ்லீம் அல்லாத அகதிகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், 2014 வரை வந்தவர்களை அப்படின்னு சொல்லி போய் எழுதி கொடுங்களேன். கேவலமா பார்க்க மாட்டான், காரி துப்ப மாட்டான். உலகத்துல எந்த நாடாவது இந்த கேவலத்தை செய்யுமா? எல்லா நாடுகளும் அகதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு வகையில் அல்லது இன்னொரு வகையில். இந்த நாட்டிலிருந்து வருபவர்களை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நாட்டிலிருந்து வருபவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றது வேற. இந்த நாட்டிலிருந்து வரும் இந்த மதத்தினரை ஏற்றுக்கொள்வேன், இந்த மதத்தினரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா அந்த மதத்தினர் மீதான உன்னுடைய பார்வையே பிரச்சனையா இருக்கு. இஸ்லாமியர்களை நீ பிரச்சனையா பாக்குற, இப்படி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பிரச்சனையா பாக்குற நீ, உள்நாட்டு இஸ்லாமியர்களையும் அதே பார்வையோட தான் அணுகிற. அதனாலதான் டெல்லியில ஒரு போலீஸ் எட்டி உதைக்கிறான் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்லாமியரை நோக்கி. இதை அனுமதிக்க முடியாது. அதனாலதான் நம்ம சிஏஏ எதிர்க்கிறோம். ஏன் விஜய போட்டு பராண்டிட்டு இருக்கிறாங்க, ஏன் விஜயை தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ மொட்டையா ஒரு கடிதம் என்னன்னு ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னு எழுதுனா கோபம் வருமா வராதா? அந்த கோபம் தான் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு வந்தாரு, இப்போ மாத்தி பேசுறாரு. இது ஏடிஎம்கே டிஎன்ஏ. பிஜேபி கொண்டு வந்த என்ஆர்சியை முதல்ல ஆதரிச்சது அதிமுகவை சேர்ந்த PH பாண்டியனும் ராஜ்யசபால இருந்த அதிமுக உறுப்பினர்களும். சமீபத்துல ரிசைன் பண்ணிட்டு போனார் இல்லையா திமுகவுடைய அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம். அவர் 2003 மே மாசம் டிபேட் நடந்தப்ப இதை மாநில அளவில் தவறாக பயன்படுத்துவார்கள்னு சொன்னாங்க. நடக்குதா இல்லையா? அசாம்ல 19 லட்சம் பேர் வெளியே நிப்பாட்டினது யாரோட தப்பு? அசாம்ல இன்றைக்கு பிஜேபி முதலமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த முதலமைச்சர் மேல இவன் ஸ்கேம் அலிகேஷன் அது போட்டு இப்ப அவனையே பிஜேபி முதலமைச்சர் ஆக்கிட்டு அவன் மூலமா 19 லட்சம் பேரை தெருவில் நிப்பாட்டி இருக்காங்க, சித்திரவதை முகாமுக்கு அனுப்ப போகிறார்கள். ஆனால் உலகம் இன்றைக்கும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று நம்பிக்கொண்டிருக்குமா? இந்தியா இஸ் பிகமிங் எலக்டோரல் அட்டோக்ரசி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. எலக்டோரல் அட்டோக்ரசி அப்படின்றது மக்களுக்கு அவ்வளவு எளிமையா புரிய வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில இது பார்த்திருப்பீங்க, டிக்டேட்டர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த ஹீரோ ரன்னிங் ரேஸ் ஓடுவாரு, 10 பேர் இருப்பாங்க, இவர் நடுவுல ஓடுவாரு. ஓடும் போதே கையில துப்பாக்கி எடுத்து டப்பு 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 டப்புன்னு சுட்டு 50 பேர்த்தையும் கொண்டுருவாரு. அப்ப அது பேர் ஓட்டப்பந்தயமா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கிரேட் டிக்டேட்டர் படத்துல அவன் துப்பாக்கி எடுத்து சுடுவான் இல்லையா, ஒரு குண்டு சிபிஐ, ஒரு குண்டு இடி, ஒரு குண்டு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, ஒரு குண்டு NIA, ஒரு குண்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொரு குண்டு அவர்கள் தேச விரோதிகள்னு தேச விரோத தடை சட்டத்தில் கைது செய்யறதுன்னு சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தன் கையில் இருக்கக்கூடிய அதிகார துப்பாக்கியை வைத்துக் கொண்டு மிரட்டலை விடுத்து விட்டு அவர்களை ஓட விடாமல் முடக்கி விட்டு அது ஓட்டப்பந்தயம்னு நம்மளை நம்ப வைக்கிறான். கோரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு இதுல பாராளுமன்றத்திலே கூட கோரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மினிமம் ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மினிமம் ஸ்ட்ரென்த்துக்கு கீழே போச்சுன்னா உள்ளுக்குள்ள நடக்கிற எதுவுமே செல்லாது. ஓட்டப்பந்தயம்னு நடக்குது அப்படின்னா 3 பேருக்கு பரிசு கொடுக்கணும்னா குறைந்தபட்சம் 3 பேர் ஓடணும், அது கோரம். 3 பேர் இல்லாம ஒரே ஒருத்த மட்டும் ஓடுவான், அவனுக்கு முதல் பரிசு கொடுக்கிறோம் அப்படின்னா அது கோரம் இல்ல, அந்த போட்டியே செல்லாது. அப்போ இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் நாடகம் என்பதே செல்லாம இருக்கிறது. ஏன் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு நாளா மௌனமாக இருந்தது? எலக்ட்ரல் பாண்ட்ல ஆரம்பத்துல எதிர்த்தாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கேட்கும் போது ஆமா யுவரானர் கொடுக்கணும் யுவரானர்னு கேட்டாங்களா? இல்லையே, மௌனமாக இருந்தார்களே. ஸ்டேட் பேங்க் மௌனமாக இருக்கிறது, அமலாக்கத்துறை மௌனமாக. அமலாக்கத்துறை வேலையே என்ன? எலக்ட்ரல் ட்ரஸ்ட் வாங்கி கொடுக்கிறது தான் பிஜேபிக்கு. இதுதான் அமலாக்கத்துறை வேலை. ஆதாரப்பூர்வமா நியூசிலாண்டில் வெளியில் கொண்டு வந்திருக்கிறது. அப்போ ஒரு சமமற்ற போட்டித்தன்மையை உருவாக்கி விட்டு எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிடாத அளவுக்கு தேர்தலை டிசைன் பண்ணி வச்சுட்டு எதிர்கட்சிகளை திசை திருப்புவதற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு நேர்மையா தேர்தல் நடக்குதுன்னு நம்ம நம்ப சொல்றான், நேர்மையா தேர்தல் நடக்குதுன்னு நம்ம நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான்.
இது மோசடி. இந்த மோசடியான ஒரு தேர்தலை இவர்கள் நடத்த போகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லல, உலகளாவிய அமைப்புகள் சொல்லுது. இந்தியா எலக்ட்ரல் டெமோக்ரஸில இருந்து எலக்ட்ரல் அட்டோக்ரஸியா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. தேர்தல்லாம் நடக்கும், யாரும் ஜெயிக்க முடியாது. தேர்தல்லாம் நடக்கும், நீங்க ஜெயிச்சாலும் நாடாளுமன்றத்துக்கு போய் ஒன்னும் பண்ண முடியாது. 40 பேர் தமிழ்நாட்டுல இருந்து போறாங்க, தமிழ் ஆட்சி மொழின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு பாஸ் பண்ணிட முடியுமா? 503 பேர் நம்மளுக்கு எதிராக உட்கார்ந்துருக்கான், நம்மளை ஆதரிக்கவே போறதில்லை. அப்ப இந்த 40 பேரை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இந்த 500 பேர்லையும் நம்ம குரலை கேட்டு நம்மை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள்ன்றதுதான் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை. அப்படி இருக்க மாட்டாங்கன்னு தீர்மானம் செய்வதுதான் எதேச்சதிகாரத்தினுடைய வெளிப்பாடு. இங்கு நடந்து கொண்டிருப்பது பாஸ் எதேச்சதிகாரம் அப்படின்றதுடைய வெளிப்பாடுதான். இவங்க அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மூவ்ஸ் எல்லாமே இவங்களுடைய நோக்கம். பரக்கல பிரபாகர் தான் தன்னுடைய புத்தகத்துல அருமையா குறிப்பிட்டிருப்பாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர், அவ நம்மள்ட்ட இருந்து ஒன்ன தூண்ட விரும்புறான். என்ன அப்படின்னா, மேனிப்புலேஷன் ஆஃப் பேஸ் இன்ஸ்டிங்ஸ். மனிதனுக்கு அடிப்படையில ஒரு 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 கொந்தளிப்பு இருக்கும், ஒரு கொடூர புத்தி இருக்கும், அதை தூண்டி விடுவது, அந்த சாக்கடையை கிளறி விடுவது, அதுதான் பிஜேபியோட வேலை. அதை தூண்டி விட்டு அவர்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு நாற்றம் அடிக்க வைக்கும், அதுதான் பிஜேபியோட வேலை. அதை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை விரோதியாக பார்க்க வைப்பது, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு சாதிக்காரனை தனக்கு விரோதியாக பார்க்க வைப்பது, சாதிகளை கொம்பு சீவுவது, மதங்களை கொம்பு சீவுவதுன்னு நமக்குள் இருக்கக்கூடிய காட்டுமிராண்டி உணர்வுகளை எல்லாம் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு பரக்கல பிரபாகரனுடைய எச்சரிக்கை தான் ஞாபகம் வருகிறது. இது இஸ்லாமியர்களுடைய பிரச்சனையோ அல்லது மற்ற விடுபட்ட யூதர்களுடைய பிரச்சனையோ, இவரு சந்திரசூட் அபிநய் சந்திரசூட் சொல்லி இருக்கிறார். சந்திரசூட் அவருடைய பையன் யூதர்களை ஏன் சேர்க்கல? அவனுக்கு எதிரி இல்லைல்ல, ஏன் சேர்த்துக்கல? ஜூஸ் ஏன் சேர்த்துக்கல அப்படின்றதெல்லாம் அவர் கேட்கிறாரு இல்லையா? அப்படி இந்தியா முழுக்க பல்வேறு மதங்களை கொண்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் குறிவைக்கும் வகையில, இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கும் வகையில ஒரு சட்டத்தை உருவாக்கி, ஒரு பதற்றத்தை உருவாக்கி, அவங்கள பயப்பட வச்சு, பயத்துல அவங்களை ஏதாவது நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய யோசனை. அதனால பாதிக்கப்பட போறது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் தான். இந்து முஸ்லிம் கலவரம்னு ஒண்ணு வெடிச்சா 2 பக்கமும் இழப்பு தான் நடக்கும். அந்த இழப்பு நடக்க கூடாது அப்படின்னு போராடுறது தான் அப்பீஸ்மெண்ட். அந்த இழப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அப்பீஸ்மெண்ட்னு ஒண்ணு பண்றோம். அப்பீஸ்மெண்ட்ன்றது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அப்பீஸ்மெண்ட் இல்லாம எப்படி சார் ஓட்டு கேட்க முடியும்? ஆனா மோடி இந்த அப்பீஸ்மெண்ட்டுக்கு எதிராக அரகன்ஸை வளர்க்கிறாரு. மோடி பேசுறது அரகன்ஸ், எதிர்கட்சிகள் பேசுவது அப்பீஸ்மெண்ட். அப்பீஸ்மெண்ட் தவறு அல்ல, சென்ஸ் ஆஃப் பீயிங் சாட்டிஸ்ஃபைட், நிம்மதியா வாழ்றோன்ற உணர்வு ஒருத்தனுக்கு கொடுக்கறது எந்த தப்பும் கிடையாது. நம்ம எல்லாம் நிம்மதியா வாழ்றோம், நமக்கான ஆட்சி ஒண்ணு நடக்குதுன்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கறது தான் அப்பீஸ்மெண்ட். அந்த அப்பீஸ்மெண்ட்டை எதிர்கட்சிகள் செய்யணும். அதை செய்வதுதான் எதிர்கட்சிகளுடைய வேலை, அதுதான் ஜனநாயகத்தினுடைய மரபு. ஆனால் மாறாக பாருங்க அவன் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பேசுறான். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தானே சார் டெமோக்ரஸி. இல்லைன்னா அரிஸ்டோக்ரஸின்னு ஒண்ணு வச்சுட்டு போயிடலாம்ல, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம்ல, ஏன் ஹவுஸ் ஆஃப் காமன் ஒண்ணு வச்சிருக்கோம்? சாட்டிஸ்ஃபை பண்ணதான், அந்த சாட்டிஸ்பாக்சன் தான் மக்களை வாழ வைக்கும். ரைட். இப்ப சுதந்திர தின விழா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்றதே இப்ப நீங்க சொல்லும் போது தான் தெரியுது, அந்த அப்பீஸ்மெண்ட் வார்த்தையை ரொம்ப ஒரு கேவலமான வார்த்தை மாதிரியும், ரிசர்வேஷன் கேவலமான வார்த்தைன்னு திருப்பி விட்டுருவாங்க, அப்பீஸ்மெண்ட் கேவலமான வார்த்தைன்னு திருப்பி விட்டுருவாங்க. அப்பீஸ்மெண்ட் பண்றது தவறே கிடையாது. இப்போ ஒரு ஆபீஸ்ல 4 பேர் வேலை பார்க்கிறோம், ஒரு பையன் வேற சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, கவலைப்படாத, நான் இருக்கேன், பாத்துக்கிறேன், எதனால உதவினா கேளு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது தப்பா? இல்ல, அதுதான் அப்பீஸ்மெண்ட். இஸ்லாமியர்கள் இங்கு பாதிக்கப்பட்டவர்களாக உணர்றாங்க. நீ பாதிக்கப்படல, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு துணையா இருக்கேன், நம்ம ஒன்னாதான் இருப்போம், எல்லா இந்துக்களும் உனக்கு எதிராக இருப்பாங்கன்னு நினைக்காத, எல்லாரும் நம்ம ஒன்னாதான் வாழ்றோம், அவனும் உன்னோட சகோதரன் தான், நீயும் அவனோட சகோதரன் தான், அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது தான் அப்பீஸ்மெண்ட். அது தப்பா? எஸ்சிக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட எஸ்சிக்களுக்கு நான் உனக்கு இடஒதுக்கீட்டுல பிரச்சனையா, நான் உனக்கு குரல் கொடுக்குறேன், உனக்கு சாதி ரீதியா பிரச்சனையா, நான் உனக்கு குரல் கொடுக்குறேன், உனக்கு வன்கொடுமை பிரச்சனைகள் நடக்குதா, வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டத்துக்கு நான் ஆதரவா உனக்கு போராடுறேன் அப்படின்னு சொல்றதுதான் அப்பீஸ்மெண்ட்னா, அந்த அப்பீஸ்மெண்ட் சரி, அதுதான் அப்பீஸ்மெண்ட். மாறாக இவங்க என்ன செய்யறாங்க, வன்கொடுமை தடுப்பு சட்டம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு பேரு ஹிந்து அப்பீஸ்மெண்ட் கிடையாது, அதுக்கு பேரு ஹிந்து அரகன்ஸ், ஆண்ட சாதியினுடைய ஆதிக்க வெளிப்பாடு. அந்த அரகன்ஸை வளர்க்க நினைக்கிறாரு மோடி. அந்த அரகன்ஸ் தான் யோகி ஆதித்யநாத் 80 vs 20 பேசுறது.
அந்த அரகன்ஸ் தான் பஜ்ரங் தள்ள தடை பண்ணிடுவேன்னு சொன்னதை பஜ்ரங் பலியை தடை பண்ணிடுவேன்னு மோடி ட்விஸ்ட் பண்ணி பேசுறது. அந்த அரகன்ஸ் தான் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை பிரிச்சு நான் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் கொடுக்க போறேன்னு சொல்றது. எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் கொடுப்பதற்கு 50% ரிசர்வேஷனுக்கு வெளியே இருக்குல்ல, அதுல இருந்து 1% கொடு. ஏன் எடுக்க மாட்ட? இந்தியா முழுக்க வெறும் 20% இருக்கக்கூடிய மக்களுக்கு 50% ஓபன் காம்படிஷன் வச்சிருக்கல, அதுல இருந்து 2% எடுத்து எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பிரிச்சு கொடு. அதுல இருந்து 10% பிசிக்கு கொடு. ஏன் வெறும் 1%, 3% வச்சிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை புடுங்கி ஒருத்தனுக்கு கொடுக்குறேன்னு சொல்ற? ஒருத்தன் இருந்து உன்னை புடுங்கி கொடுக்கறதுன்றதுதான் திமிர்த்தனம், கோமாளித்தனம், அதுதான் மோசடி, அதுதான் அயோக்கியத்தனம், அதுதான் அரகன்ஸ். அந்த அரகன்ஸ் செய்வேன் அப்படின்னு ஓட்டு கேட்டு வர்றாரு. அதை செய்யக்கூடாதுன்னு பேசுறது அப்பீஸ்மெண்ட். அதுதான் ஜனநாயகம். அப்போ அப்பீஸ்மெண்ட் என்பது தவறு அல்ல. அப்பீஸ்மெண்ட் தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அரகன்ஸ் ஜனநாயகத்துக்கு எதிரானது. அது எதேச்சதிகாரத்துக்கும் பாசத்துக்கும் வழிவகுக்கும். அந்த பாதையில் தான் இந்தியா போய் கொண்டிருக்கிறது. அந்த பயத்தில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல தொடர்ச்சியா முன்வைக்கிறதுனா பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் இஸ்லாமியர்கள் ஏன் தவிர்க்கிறனா முக்கியமான விஷயம் வந்து பாதுகாப்புன்னு பேசுறாங்க. இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்புக்கு என்ன அதான் எனக்கும் புரியல. ஏன் அப்படி தொடர்ச்சியா இதே பேசிட்டு இருக்காங்க? அதுதான் அவங்க உருவாக்க நினைக்கிற சித்திரம். இஸ்லாமியர்கள் வந்தா அவங்க எல்லாம் தீவிரவாதிகள். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள்ன்ற வார்த்தைய வாயால சொல்லிட்டான்னா எலெக்ஷன்ல ரிசல்ட் காலி. அந்த வார்த்தையை இந்துக்களே ரசிக்க மாட்டாங்க. என்னடா அவன் பாட்டுக்கு இருக்கான், அவனை போய் தீவிரவாதின்னு சொல்றான்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்ப அதை சொல்லாம சொல்லணும். எப்படி சொல்றது? இஸ்லாமியர்களா தீவிரவாதின்னு சொன்னா டென்ஷன் ஆகுறான். எதிர்கட்சிகள் அதை பிடிச்சு ஒரு பிடி பிடிச்சிருவாங்கன்னு தெரியுது. அப்ப வார்த்தைகள்ல விளையாடுறது. அவங்க வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு. என்ன பாதுகாப்பு பிரச்சனை? என்ன பாதுகாப்பு பிரச்சனை வந்துருச்சு இந்தியாவில? அதே பாகிஸ்தான்ல தான் இந்து மக்களும் பார்சி மக்களும் வராங்க. ஆனா முஸ்லீம்களும் வந்தா மட்டும் பாதுகாப்பு பிரச்சனைனா அது எப்படி புரிஞ்சுன்னு தெரியல. அவ்வளவுதான் ஆன்சர். அதுதான் இந்திய மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அதுதான் தமிழர்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை உத்தரப்பிரதேஷ்காரனும், இந்த கேள்வியை குஜராத்காரனும், இந்த கேள்வியை வெஸ்ட் பெங்கால்காரனும் கேட்கணும். நீ ஏத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா எல்லாத்தையும் ஏத்துக்க, எல்லாம் யாரையுமே ஏத்துக்காத. அது என்ன செலக்டிவ் அம்னீசியா? உனக்கு அவ்வளவு அக்கறையா அகதிகள் மேல? அவ்வளவு அக்கறையா ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் மேல? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அத்தனை பேரை ரிலீஜியஸா பெர்சிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி இஸ்லாமிய சிறுவர்களை அடித்து துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்களே, அதற்கு பேர் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சாப்பாட்டுல போய் கை வைக்கிறானே, அதுக்கு பேர் ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் இல்லையா? இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதியில இஸ்லாமியர்கள் யாரோ தெரியாம உள்ள வந்துட்டாங்கன்றதுக்காக மரத்துல கட்டி வைத்தவர்களை அடித்தார்களே, அது ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் இல்லையா? தலித் சிறுவர்கள் பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுத்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை அம்மனமாக்கி அடித்து சித்திரவதை செஞ்சாங்களே, அதுக்கு பேரு பெர்சிக்யூஷன் இல்லையா? பழங்குடிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையில வந்து பழங்குடிகளுக்கும் சமவெளி மக்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி அவர்களை பூரா வந்து ஆயுத கிடங்க கொள்ளையடிக்க அனுமதித்து இருக்கிறார்கள். எங்க ஆயுத கிடங்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சென்னையில. சென்னையில ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னே ஒருத்தருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட போய் கொள்ளையடிக்கலாம் முடியாது. கொள்ளையடிப்பதற்கு எப்ப முடியும் அப்படின்னா பாதுகாப்பு பலவீனப்பட்டால், அங்கு அனுமதிக்கப்பட்டால். பாதுகாப்பை பலவீனப்படுத்துறதுன்றது என்ன அர்த்தம்? அனுமதிக்கிறேன்னு தானே அர்த்தம். ரெண்டுக்கு வேற வேற அர்த்தம் இல்லையே. ரெண்டு ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது தானே. நீ பாதுகாப்பை தளர்த்துவதும் ஒருத்தன் உள்ள வர்றதை அனுமதிப்பதும் ஒண்ணுதானே. 4 பேர் இருக்கிற இடத்துல 2 பேரா மாத்தின அப்படின்னா அங்க பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நீ 2 பேரா மாத்துறன்னா அப்ப வேணும்னு தானே பண்றன்ற பொருள் வருது. அப்ப ஆயுத கிடங்க கொள்ளையடிக்க அனுமதிச்சிருக்கிறாங்கன்ற அர்த்தம் உண்மை என்றால் அது பெர்சிக்யூஷன் இல்லையா? அது இன ரீதியாக ஒடுக்குமுறை செய்வது இல்லையா? ஜெனசைடு இல்லையா? எத்னிக் கிளென்சிங் இல்லையா? தமிழர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றியே, இது லிங்குவிஸ்டிக் பெர்சிக்யூஷன் இல்லையா? ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எத்தனை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? மண்டைக்காட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பெர்சிக்யூட் பண்ணப்படலையா? அவர்களுக்கு கொடுமைகள் நடத்தப்படவில்லையா? இன்னைக்கு இஸ்லாமியர்ன்ற அடையாளத்தோட ஒருத்தர் பேச முடியல. ஒண்ணும் இல்ல, ராமர் கோயிலை பத்தி ஒரு இஸ்லாமியரை நேர்காணல் எடுக்க முடியல. ஏன் முடியல? பேச தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்க? பதற்றத்தை உருவாக்கிருமோன்னு பயப்படுறாங்க. இதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோமா? ஞானவாபி மசூதியை பத்தி ஒரு இந்துட்ட பேட்டி எடுக்கிறோம்ல, சர்ச்சில் நடக்கிற பிரச்சனையை பற்றி ஒரு இந்துட்ட பேட்டி எடுக்கிறோம்ல. ஆனா ஒரு இஸ்லாமியர் நீ எந்த பொது விஷயத்திலையும் பேட்டி எடுக்க கூடாதுன்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி அந்த இஸ்லாமியர்கள் தங்களை தாங்களே அதுல இருந்து பின்வாங்கிக் கொள்ளும் மனநிலையை உருவாக்கி இருக்கிறான் இல்லையா? எப்படி அது வந்தது? அது பெர்சிக்யூஷன் இல்லையா? அது இந்தியர்களை அச்சுறுத்துவது இல்லையா? அது இந்தியர்களை வந்து கேவலப்படுத்துவது இல்லையா? உலக அரங்கில் இந்தியாவை எப்படி பார்ப்பான்?
இதுதான் பிஜேபி செய்ய நினைப்பது. இந்த அச்ச உணர்வை தூண்ட நினைக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க கூடாது அப்படின்றதுதான் நம்முடைய நோக்கம். இன ரீதியாக, சாதி ரீதியாக, மத ரீதியாக இந்தியாவை ஏற்கனவே பிளவுபடுத்தி வைத்திருக்கின்ற இந்த அரசு கூடுதலாக வெளியிலிருந்து ஒரு சுமையை தூக்கி உள்ளே வந்து போட்டு அவர்களுக்கும் பிரச்சனையை உருவாக்கி நமக்கும் பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விரட்டி அடிப்பதற்கான ஒரு உத்வேகத்தை ஏற்கனவே இந்தியா 140 கோடி மக்கள் தொகை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் டேட்டா சொல்லுது. 140 கோடி. நம்ம கடைசியா படிச்சது 120 கோடியா, இப்ப 140 கோடி. இப்ப எத்தனை கோடி பேருக்கு இவங்க சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இவங்க இவ்வளவு பெரிய பிளான் பண்றாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் சில ஆயிரங்கள் தேர்னாலும் கூட கோடி கணக்கில் அது வந்துடும். இப்போ எத்தனை பேருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆமா, இதுல கூடுதலா இவங்க ப. சிதம்பரத்தை தான் குறை சொல்றாங்க. ப. சிதம்பரம் தான் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணாங்கன்னு அந்த டாக்குமெண்ட்லேயே தெளிவா இருக்கு. என்ன குறிப்பிடுறாங்க? ப. சிதம்பரம் இருந்த போது 90 பேர் ஸ்ரீலங்கால இருந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 24 பேர் கொடுத்ததாகவும், இலங்கையிலிருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு உரிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்னு அந்த கமிட்டி பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனா இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ்ன்ற வார்த்தையவே உற்பத்தி செய்து உருவாக்கி தந்தது யார் அப்படின்னா பிஜேபி தான். வாஜ்பாய் அரசு எதிர்கட்சியில் இருந்தாலும் நல்லவர், மென்மையான முகம், என்ன இருந்தாலும் வாஜ்பாய் மாதிரி வருமானலாம் இன்னைக்கு பேசுறாங்க. வாஜ்பாய் மோடியோட நல்லவர், ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்லாம் உருட்டுவாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ரைட் பார்ட்டியில இருக்கக்கூடிய, அதாவது ரைட் விங் பார்ட்டியில இருக்கக்கூடிய யாருமே ரைட் பர்சன்ஸா இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இவர்கள் செய்து கொண்டிருப்பது மோசடி. இல்லீகல் மைக்ரன்ஸ்ன்ற அந்த பிரச்சனையை தான் திமுகவை சேர்ந்த முன்னாள் அட்வொகேட் ஜெனரல் அன்றைய ராஜ்யசபா உறுப்பினர் சண்முக சுந்தரம் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்துல. கேள்வி எழுப்பி அதை எதிர்த்தார். இது தவறாக பயன்படுத்தப்படும் சொன்னாரு. இல்லீகல் மைக்ரன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க, யாரனாலும் இல்லீகல் மைக்ரண்ட் தூக்கி போடுவதற்கு இது வழிவகை செய்யும், தனக்கு பிடிக்காத ஒருத்தனை இல்லீகல் மைக்ரண்ட் போடுவதற்கு உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கார்கில் போர் வீரர்களை இல்லீகல் மைக்ரண்ட் தூக்கி வச்சிருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் அவங்களையும் அந்த குடும்பத்தையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விரட்டிட்டாங்க. இந்நாள் குடியரசுத் தலைவருக்கும் அதே தான் நிலவரம். ஓகே, இந்நாள் குடியரசுத் தலைவர் கோயில் கருவறைக்குள்ள போக முடியாது, அவங்க கோயில் கருவறைக்குள்ள போக முடியாது, இவங்க நாட்டுக்குள்ள வர முடியாது. கோயில் கூட விட்டுலாம், நாடாளுமன்றத்துல போக முடியல, நாடாளுமன்றத்துக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் போனோட கூட்டு போயிருக்காரு போல. அது ஏதோ பல காரணங்கள், ஒண்ணு பெண்ணுன்றதுனால கூப்பிடலையா, கைம்பென்றதுனால கூப்பிடலையா, பழங்குடின்றதுனால கூப்பிடலையா, ஏன் கூப்பிடல அப்படின்ற விளக்கமே இல்ல. பால் காய்ச்சறதுக்கு ஒருத்தரை கூப்பிட மாட்டாங்களாம், அதுக்கப்புறம் வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்கிறப்போ ஒருத்தரை கூப்பிடுவாங்களாம். இது நல்லா இருக்கே, நாட்டுக்கே பால் காய்ச்சறப்போ ஒரு முக்கியமான ஆளை கூப்பிடாம இருக்க, ஏன்டா கூப்பிட மாட்டேற அப்படின்னா பதில் சொல்லாம இருக்குன்னா அப்ப ஏதோ பிரச்சனை தானே அர்த்தம், உனக்கு மனசுக்குள்ள ஏதோ வக்கரம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த வக்கரம் என்னன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ இந்த இஸ்லாமியர்கள் நீக்கப்பட்டிருப்பது அப்படின்றது உலகளாவிய சட்டங்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அடிப்படை மனித மாண்புகளுக்கு எதிரானது. சட்டம் மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை கொடுக்க தொடங்கிவிட்டது என்பது இந்தியா மத ரீதியாக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி இருக்கிறது. அந்த பாய்ச்சல் இந்தியர்களுக்கு ஆபத்தாக போய் முடியும். ஓகே, இந்தியா இஸ் செகுலர் கண்ட்ரின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அதெல்லாம் நீக்கணும்னு ஆல்ரெடி சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டாரு. அது இப்ப ரிவைவ் ஆயிருக்கு கேஸ். ரைட், விரைவில் ஏதாவது எதிர்பார்க்கும். கூடிய சீக்கிரம் ஒரு எம்பி 4 தொகுதி ஜெயிச்சிட்டா கான்ஸ்டிடியூஷன் மாத்தணும்லாம் பேசிட்டு இருக்காரு. போய் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க, நன்றி.